ஏறத்தான் தயாரா இருந்தேன். என் தம்பியா வேணாம் இந்த படிக்கட்டு எல்லாருமே அதுலதான் ஏறான் வான்ட்டான். நான் வரும்போது இது இந்த படாது விசை ஏணி வச்சிருக்கேன், தட்டா கரகரன்னு கொண்டு விட்டுரும். இது என் வாழ்வியலோட கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. தேவையில்லாத வேலைய வானையர் கல் இறக்கிறவனை கைது செய்தவர் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன், பூராத்தை வச்சு செஞ்சு விட்டுருவேன். கல்லை விஷம் என்கிறார்கள். அப்போது டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது. கல் நஞ்சு என்றால், கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை? ஒரே காரணம் தான், என் உடன் பிறந்தார்களே. எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு. திராவிட இந்த திருட இருக்கிற வர கல்லு மதுவாதான் இருக்கும். டாஸ்மாக் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும். இதை ஒழிக்க பனை ஒன்றுதான். பனை என்னுடைய தேசிய மரம், அதை நான் இழக்க முடியாது. பனை அதை நினை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். பனை அதை நினை, தாயை போல் கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். இத கல்லுன்னு மது இதெல்லாம் சொல்லி விடாது. பனி இனிக்குதா சக்கரவடிகளா? நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விளங்க மேடா, விளங்குமா? ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை. உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள் செய்யற எல்லாருடைய வேலை. கல், எங்கள் ஐயா நல்லசாமி அவர்கள் சொன்னது போல, மது என்று நிரூபித்து விட்டால் 10 கோடி தருகிறோம் என்கிறார். தாயின் மார்பில் இருந்து வருகிற பால் போல பனையின் மார்பில் இருந்து இது வருகிறது. பனம்பால் தென்னம்பால். நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்றுதான் கடைகளை திறப்போம்.